ஹலோ கைஸ், ஒன்ஸ் அகைன் வெல்கம் பேக் டு லக்ஷ்ணா மோட்டார்ஸ் அண்ட் பெயிண்டிங். திஸ் இஸ் கிளின்டன். ஸோ நேற்று வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சேல்ஸ் அப்டேட் வீடியோ கொடுத்துருந்தேன். ஸோ நிறைய ரெஸ்பான்ஸ் பண்ணியிருந்தீங்க, ரொம்ப ரொம்ப நன்றி. அதில் வந்து நான் பண்ண மிஸ்டேக் என்னன்னு கேட்டிங்கன்னா, ப்ரைஸ் சொல்லணும்னு சொல்லி நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. அப்புறம் ஃபோன் பண்ணி வேற கேட்டிருந்தீங்க, ரேட்டுக்கு வண்டி இருக்குது அப்படின்னு சொல்லிலாம் கேட்டுட்டு இருந்தீங்க. ஸோ அதை கிளாரிஃபை பண்ணுறது தான் இந்த வீடியோங்க. ஓகேங்களா? இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வீடியோ வந்து லென்த்தாக போகும். தேவைப்படுறவங்க ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. நம்ம ஷாப்போட லொகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையம், லக்ஷ்ணா மோட்டார்ஸ் அண்ட் பெயிண்டிங். என்னோட ஷாப் லொகேஷன் தெரியலனா கீழே வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன். அந்த நம்பருக்கு ஹாய்னு ஒரு மெசேஜ் பண்ணுங்க, ஷாப்போட லொகேஷன் உங்களுக்கு வரும். நீங்கள் அப்படியே நம்ம கேரேஜுக்கு வந்துடலாம். ஸோ இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா நான் எல்லா வண்டியுமே வந்து ஆஸ் யூஷுவல் என்னோட வீடியோ பார்க்குறவங்களுக்கு தெரியும், ஒவ்வொரு வண்டியை வெளியில் எடுத்து காமிச்சு நான் கம்ப்ளீட்டாக எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். ஸோ இப்போ அதுக்கான டைம் இல்லை. ஸோ வெளியிலே எடுத்து வச்சு இப்போ பண்ணுற அளவுக்கு கொஞ்சம் நிறைய வண்டி இருக்கிறனால நம்ம அதனால பண்ண முடியல. ஸோ நான் இருக்கிற கண்டிஷன்லேயே வண்டியை ஸ்டார்ட் பண்ணி காட்டி உங்களுக்கு நம்பர் ஆஃப் ஓனர்ஸ், எஃப்சி எது வரைக்கும் இருக்குது, அதனோட ப்ரைஸ் டீட்டெயில் வந்து கிளியராக நான் உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஸோ இங்கே இருக்கிற வண்டி மட்டும்தான் சேல்ஸுக்கு இருக்குதுங்க. கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 15 வண்டி கிட்ட சேல்ஸுக்கு இருக்குது. இன்னைக்கு காலையில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கம்பெனி டீசல் புல்லட் செல்ஃப் ஸ்டார்ட்டோட சேல்ஸ் ஆயிருச்சு. ஸோ ரிமைனிங் உள்ள வண்டிக்கு நேற்று போட்ட சேல்ஸ் அப்டேட் வீடியோ பார்த்துட்டு நிறைய பேர் கால் பண்ணி கேட்குறீங்க. ஸோ இதை வந்து உங்களுக்கு கிளாரிஃபை பண்ணுறதுக்காக தான் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துக்கோங்க. தேவைப்படுறவங்க ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துக்கோங்க. ஸ்டார்டிங் ரேட் வந்து பார்த்தீங்கன்னா 86,000 வந்து இருக்குது. இங்க இருக்கிற எல்லா வண்டியுமே பாத்தீங்கன்னா எஃப்சி கரண்ட்ல இருக்கு. ஓகேங்களா? அதுதான் ஃபர்ஸ்ட் விஷயம், நோட் பண்ணிக்கோங்க. செகண்ட் வந்து பாத்தீங்கன்னா ஃபைனான்ஸ் ஆப்ஷன் இருக்கான்னு கேக்குறீங்க. ஃபைனான்ஸ் ஆப்ஷன் கண்டிப்பா கிடையாதுங்க. ரெடி கேஷ் கொடுத்து எடுத்துக்கிற மாதிரி தான் இருக்கும். புக் வந்து எல்லாமே ப்ராப்பரா கரண்ட்ல ரெக்கார்ட்ல இருக்கு. ஸோ கம்பல்சரியா நேம் டிரான்ஸ்ஃபர் நீங்க பண்ணிக்கணும். வண்டி எடுக்கிறவங்க என்ன கண்டிஷன்ல நீங்க எடுத்தாலும் சரி, கண்டிப்பா நேம் டிரான்ஸ்ஃபர் 1 வீக்குள்ள பண்ணிக்கணும். அது மஸ்ட். செகண்ட், அடுத்த இன்னொரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, நான் வந்து இருக்கிற கண்டிஷனுக்கு தான் ப்ரைஸ் போட்டிருக்கிறேன். சரிங்களா? உங்களுக்கு லோ பட்ஜெட்லயே இருக்கு, ஹை பட்ஜெட்லயே இருக்குது. ஸோ அதுக்குள்ளே உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும். நேரில் வந்து பார்த்தவங்களுக்கு நல்லாவே புரியும். ஸோ 86,000லேயும் இருக்குது, 1,35,000லேருந்து உங்களுக்கு செல்ஃப் ஸ்டார்ட்டோட பக்கா கண்டிஷன்லேயே இருக்குது. ஸோ உங்களோட பட்ஜெட்டுக்கு தகுந்த மாதிரி இந்த நான் போடுறது வந்து கண்டிப்பாக ஆப்டாக இருக்கும். ரொம்ப ரொம்ப ஒர்த்தாக இருக்கும். 100% ஒர்த்தாக இருக்கும். வண்டிக்கு தகுந்த ரேட்டு நான் கண்டிப்பாக போடுறேங்க. பாருங்கள், இந்த வீடியோஸ் ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. ஸோ இந்த வண்டி பாருங்க, கூட கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். TCK 5779 இந்த வண்டி நம்பரை M-Parivan ஆப்ல போட்டு பாருங்க. வண்டி மாடல் தெரியும், எஃப்சி எது வரைக்கும் இருக்கு, இன்சூரன்ஸ் எது வரைக்கும் எல்லாமே தெரியும். நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா வண்டியோட கண்டிஷன் பிளஸ் ரேட் என்னன்றதை நீங்க தெரிஞ்சுக்கிட்டா போதும். புக்கை பத்தி எனக்கு கேட்கன்றதே கிடையாது. ஃபைன் இருக்கான்றதை நீங்களே பார்த்துக்கலாம். அப்புறம் வந்து நம்பர் ஆஃப் ஓனர்ஸ் முதல் கொண்டு பார்த்துக்கலாம். ஸோ நான் இன்கேஸ் ஏதாவது தப்பா சொல்லியிருந்தா கூட நீங்களே ஆன்லைன்ல செக் பண்ணி கூட பார்த்துக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபர்ஸ்ட் இந்த நான் வண்டியை ஸ்டார்ட் பண்ணி காட்டுறேன். பெயிண்ட் வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லாமே ரீபெயிண்ட் ஆயிருக்கு. பெயிண்ட் எல்லாமே சூப்பர் குவாலிட்டியான பெயிண்ட்ல தான் பண்ணியிருக்கிறோம். பெயிண்ட் எல்லாம் நல்ல கண்டிஷன்ல இருக்கு. டயர் எல்லாம் நல்லா இருக்கு. இன்ஜினோட பீட் வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்கும். 5 வருஷம் உங்களுக்கு ஃபுல்லா எஃப்சி கரண்ட்ல இருக்குது. 1 இயர் இன்சூரன்ஸ் கரண்ட்ல இருக்கு. எஃப்சி வந்து பாத்தீங்கன்னா 2030 வரைக்கும் இருக்கும். நம்பர் ஆஃப் ஓனர்ஸ் 2 ஓனர். இன்சூரன்ஸ் 1 இயர் இருக்குதுங்க. பேட்டரி இருக்கு, ஒரே ஒரு ஆரன் தான் இருக்கு. எக்ஸ்ட்ரா மற்றபடி பார்த்தீங்கன்னா ஹெட்லைட் எல்லாமே பக்கா ஒர்க்கிங்ல இருக்கு. வண்டி கீர் பாக்ஸ், கிளச் எல்லாமே நல்லா இருக்கும். வண்டி பீட் சவுண்டு கேளுங்க. ஸோ ஜஸ்ட் ஒரு கிக் பண்ணாலே போதும். வண்டி ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்கும். சைடு பெட்ல இருக்குது. பீட் சவுண்டு ஓகேங்களா? பம்ப் நாசில் இருந்து எல்லாமே நல்லா இருக்கு. இந்த வண்டியோட ரேட் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் சைடு நான் சொல்லிடுறேன். இந்த வண்டிக்கு ரேட் வந்து பார்த்தீங்கன்னா 98,000ங்க ஃபிக்ஸட் ரேட்டு. ஃபுல்லாக பெயிண்ட் பண்ண வண்டி. குரோமியமே பார்த்தீங்கன்னா கீர் பாக்ஸு, கிளச்சு எல்லாமே ஃபப்பிங் பண்ணியிருக்கிறோம். குரோமியம் ஃப்ரண்ட் ரிம்மு ஒரு 80% இருக்கும். பேக்லேயே நல்லா இருக்கும். டயர் பாயிண்ட் எல்லாமே நல்லா இருக்கு. இந்த வண்டி வேணுங்கிறவங்க கீழே வந்து மெசேஜ் பண்ணுங்க. நேரில் வாங்க, நேரில் வந்து வண்டி ஓட்டி பாருங்க, பிடிச்சுதான் எடுத்துக்கோங்க. 5 இயர்ஸ் எஃப்சி கரண்ட்ல இருக்கு. 1 இயர் இன்சூரன்ஸ் கரண்ட்ல இருக்கு. நம்பர் ஆஃப் ஓனர்ஸ் 2 ஓனர். ரேட்டு வந்து 98,000 ஃபிக்ஸட் ரேட்டுங்க. ஃப்ரெண்ட்ஸ், அப்படியே இந்த வண்டி பார்த்துடலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா சிங்கிள் ஓனர். நான் ஆல்ரெடி சேல்ஸ் அப்டேட் வீடியோல கூட சொல்லியிருப்பேன். இது வந்து பார்த்தீங்கன்னா சிங்கிள் ஓனர்ல இருக்குது. இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா 5 வருஷம் எஃப்சி ஃபுல்லாக கரண்ட்ல இருக்கு. 2030 வரைக்கும் எஃப்சி கரண்ட்ல இருக்கு. 1 இயர் இன்சூரன்ஸ் ஃபுல்லாக கரண்ட்ல இருக்குது. இந்த வண்டி ரேட் வந்து பார்த்தீங்கன்னா 86,000க்கு ஃபிக்ஸட்ல கொடுக்கலாம். சென்டர் பெட்டு ஓகேங்களா? 86,000 சென்டர் பெட்டு. உங்களுக்கு வந்து ஒயரிங் எல்லாம் இருக்கு. பேட்டரி கிடையாது. நீங்க வேணுங்கிறவங்க பேட்டரி ஆரன்லாம் வச்சுக்கணும். இதுதான் கண்டிஷனு. இன்ஜின் வந்து ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்கும். ஓட்டர்ல இருந்து கீர் பாக்ஸ், கிளச் எல்லாமே பக்காவா இருக்கும். நான் இப்போ ஸ்டார்ட் பண்ணி காட்டுறேன், பாருங்க. ஸ்லோ ஸ்பீட் ஓடுறது ரொம்ப ரொம்ப அருமையா இருக்குங்க இந்த வண்டி. இந்த ரேட்டுக்கு ரொம்ப ரொம்ப ஒர்த்து.
ஸோ நிறைய பக்கம் நீங்கள் விசாரிச்சு பாருங்க, எல்லாத்தையும் பாருங்க. ஃபேஸ்புக்கு, உங்களுக்கு OLX, அந்த இதே மாதிரி யூடியூப் எல்லாத்துலேயும் நீங்கள் செக் பண்ணி பாருங்க. 5 வருஷம் எஃப்சி கரண்ட், சிங்கிள் ஓனர் உள்ள வண்டி 86,000 கொடுக்கலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் இந்த வண்டி பார்த்தீங்கன்னா இது வந்து என்டாஸ் வண்டின்னு சொல்லலாம், கம்பெனி டீசல் புல்லட்னு சொல்லலாம். என்ன கன்ஃபியூஸ் பண்றேன்னு நினைக்காதீங்க. இது வந்து ஆக்சுவலா என்டாஸ் புல்லட், பெட்ரோல் டு டீசலா மாத்தினது. ஆனா மாத்தினவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா கம்பெனி வண்டியோட அப்படியே எடுத்து ஃபிக்ஸ் பண்ணிருக்காங்க. கிளச் கேஸா இருக்கட்டும், பெட்டு, சைலன்சர் பெண்டு எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா கம்பெனி வண்டியோட அப்படியே எடுத்து ஃபிக்ஸ் பண்ணிருக்காங்க. ரொம்ப ரொம்ப ரேருங்க, இந்த மாதிரி கிடைக்கிறதுல ரொம்ப ரேரு. வண்டி ஓட்டுறதுக்கு நல்லா இருக்கு. இந்த வண்டியுமே பாத்தீங்கன்னா 5 வருஷம் உங்களுக்கு ஃபுல்லா எஃப்சி கரண்ட்ல இருக்குது. 2030 வரைக்கும் எஃப்சி கரண்ட்ல இருக்குது. இன்சூரன்ஸ் 1 இயர் கரண்ட்ல இருக்கு. நம்பர் ஆஃப் ஓனர்ஸ் பாத்தீங்கன்னா 3 ஓனர் கண்டிஷன்ல இருக்குது. நம்பர் நல்ல நம்பர் 8575. வண்டி ஸ்டார்ட் பண்ணி காட்டுறேன், பீட் சாங் கேளுங்க. ஸோ என்டாஸ்மெண்ட் வண்டியிலே வந்து பாத்தீங்கன்னா கம்பெனி வண்டியோட ஐட்டத்தை எல்லாத்தையுமே இதுல வந்து ஃபிக்ஸ் பண்ணிருக்காங்க. சென்டர் பெட்ல பக்காவா இருக்குதுங்க. 5 வருஷம் எஃப்சி கரண்ட்ல. ஸோ அடுத்த வண்டி பாருங்க, ரெட் டீலக்ஸ். ரொம்ப ரொம்ப வாண்டடான வண்டி. டீலக்ஸ் டைப்லயே ரெட் வந்து நிறைய பேர் கேட்பாங்க. ஸோ இந்த வண்டி வந்து பாத்தீங்கன்னா ரெட் டீலக்ஸ்ல உங்களுக்கு வண்டி வந்து பாத்தீங்கன்னா பக்காவா பெயிண்ட் பண்ணிருக்குது. குரோமியன் கண்டிஷன் எல்லாமே பக்கா கண்டிஷன்ல இருக்கு. இன்ஜின் வந்து பாத்தீங்கன்னா சைடு பெட் 98,000 கொடுக்கலாம். இந்த வண்டிக்கு எஃப்சி கரண்ட்ல இருக்கு. 2027 வரைக்கும் எஃப்சி கரண்ட்ல இருக்கு. இன்சூரன்ஸ் மட்டும் கிடையாதுங்க. பேட்டரி, ஆர்என் இண்டிகேட்டர் எல்லாமே பக்கா கண்டிஷன்ல இருக்கு. இந்த வண்டியில ஒரே ஒரு மைனஸ்ங்க, ஒரு சின்ன மைனஸ் என்னன்னு கேட்டீங்கன்னா பேக் அலாயி கொஞ்சம் கிராக் இருக்கும். அதுதான் அதுல அந்த வண்டியில வந்து மைனஸ். மற்றபடி ஓட்டுறதுக்கோ உங்களுக்கு டிரைவ் பண்றதுக்கோ எல்லாமே பக்கா கண்டிஷன்ல இருக்கும். வண்டியை வந்து நான் ஸ்டார்ட் பண்ணி காட்டுறேன், பீட் சவுண்ட் கேட்டுக்கோங்க. ஸோ ரெட் டீலக்ஸ் உள்ள வண்டி. இந்த வண்டியோட ரேட் வந்து பாத்தீங்கன்னா 98,000 ஃபிக்ஸட் ரேட்டு. வேணுங்கிறவங்க கீழே உள்ள நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்க. இல்லைன்னா நேரில் ஷாப்புக்கு வந்து எல்லா வண்டியும் டெஸ்ட் பண்றதோட இதையும் டெஸ்ட் பண்ணி பாருங்க. பிடிச்சிருந்தா பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போற புல்லட்டுங்க. இந்த வண்டி பாத்தீங்கன்னா சென்டர் பெட்ல இருக்குது. இந்த வண்டி ரொம்ப ரொம்ப பக்கா கண்டிஷன்ல இருக்குதுங்க. ஃபேன்சி நம்பர் கூட. இந்த வண்டிக்கு பாத்தீங்கன்னா லாஸ்ட் வீக் தேர்ஸ்டே தான் நான் வந்து எஃப்சியை வந்து கரண்ட் பண்ணியிருக்கிறேன். நல்லா நோட் பண்ணிக்கோங்க. நீங்க ஆன்லைன்ல செக் பண்ணா கூட இந்த வண்டி இப்போ அப்டேட்ல இருக்காது. ஸோ உங்களுக்கு நாளைக்கு தான் மேபி அப்டேட் ஆகும். புக்கு கைக்கு வரதுக்கு எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 10 நாள் டைம் ஆயிடுங்க. இந்த வண்டியை வேணுங்கிறவங்க ப்ரீ புக் பண்ணிக்கலாம். நேரில் வந்து பார்த்து ஓட்டி பார்த்துட்டு நீங்க வந்து ப்ரீ புக் பண்ணிக்கலாம். இந்த வண்டியோட ரேட் வந்து பாத்தீங்கன்னா 89,000 ஃபிக்ஸட் ரேட்டுங்க. 89,000 ஃபிக்ஸட் ரேட் கொடுத்துடலாம். உங்களுக்கு 5 வருஷம் எஃப்சி வந்துடும். 1 இயர் இன்சூரன்ஸ் கரண்ட்ல வந்துடும். பேட்டரி, ஆர்என் இண்டிகேட்டர் எல்லாமே பக்கா கண்டிஷன்ல இருக்கு. சென்டர் பெட்ல இருக்குது. அப்புறம் பாத்தீங்கன்னா 1 சைட் பெட்டி கேரியரோட இருக்குதுங்க. ஓட்டுறதுக்கு ரொம்ப நல்லாவே இருக்குது வண்டி. லேட்டஸ்ட் ஹைட்ராலிக் ஃபோர்க் ஃபிக்ஸ் பண்ணிருக்கு. இந்த வண்டிக்கு சரி, இந்த வண்டிக்கு சரி ஹைட்ராலிக் ஃபோர்க் ஃபிக்ஸ் பண்ணிருக்கு. இந்த வண்டியை நான் வந்து ஸ்டார்ட் பண்ணி காட்டுறேன், பீட் சவுண்டை கேட்டுக்கோங்க. ஸோ இந்த வண்டி புக்கும் வண்டியும் ஒரே டைம்ல பர்ச்சேஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க ஸோ இந்த வண்டிக்காக வர வேண்டாம். ஒரு 10 days கழிச்சு கூட வாங்க. இல்லாட்டி என் புக்கு கைக்கு வந்தோடனே இந்த வண்டியை நான் ரீபோஸ்ட் பண்றேன். இப்போ வந்து அப்டேட்ல இருக்காது. பட் ஆனால் எஃப்சி கட்டியாச்சு. எஃப்சிக்கு உண்டான ஃபீஸ் எல்லாமே பே பண்ணிட்டோம். உங்களுக்கு 5 வருஷம் எஃப்சி, 1 இயர் இன்சூரன்ஸ் கரண்ட்ல வரும். 89,000 ஃபிக்ஸட் ரேட்டுங்க. ஸோ அப்படியே இந்த வண்டி பாருங்க. இந்த வண்டி வந்து பாத்தீங்கன்னா 75 மாடலு. இது வந்து செல்ஃப் ஸ்டார்ட்டோட இருக்குது. பெயிண்டிங் எல்லாமே பண்ணியிருக்கிறோம். சைலன்சர், பெண்டு டூம் எல்லாமே நிக்கல் பண்ணியிருக்கிறோம். பேட்டரி வந்து நான் புதுசா ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறேன். வண்டி வந்து இன்ஜின் அவ்வளோ குவாலிட்டியான இன்ஜினுங்க. இந்த வண்டி வந்து பாத்தீங்கன்னா அவ்வளோ சூப்பரா இருக்கும். இந்த வண்டியை பர்ச்சேஸ் பண்றவங்க நம்ம லோக்கல் ஏரியாவில் இருந்தீங்கன்னா, அதாவது கொங்கு சைட்ல இருக்கிறவங்களா இருந்தா, இன்கேஸ் சேலம் ஆர் ஈரோடு, இல்லைனா இந்த சைடு கோயம்புத்தூர், திருப்பூர் அந்த சரௌண்டிங்ல இருக்கிறவங்களா இருந்தா நான் உங்க பேர்ல நேம் டிரான்ஸ்ஃபர் பிளஸ் எஃப்சி எல்லாமே கரண்ட் பண்ணி கொடுத்துட்றேன். அதோட இன்க்ளூடிங்கோட சேர்த்து 125 வரும் வித் செல்ஃப் ஸ்டார்ட். நல்லா நோட் பண்ணிக்கோங்க. வண்டியை வந்து எல்லா ஒர்க்குமே ஃபினிஷ் பண்ணி வச்சிருக்கிறோம். சரி, எல்லாமே நான் எஃப்சி காட்டுறதுக்கு உங்க பேர்லேயே இதை நேம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி எஃப்சி எடுத்துக்கலாம். அதை நானே பண்ணி கொடுத்துட்றேன். அதோட சேர்த்து தான் 125. ஓகேங்களா? இப்போ நான் செல்ஃப் போட்டு காட்டுற பாருங்க. ஸோ இதோட பீட் சவுண்ட் கேளுங்க, பக்காவா இருக்கும். இன்ஜின் வந்து 100% கேரண்டிங்க. இன்ஜின் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கும். இங்க இருக்கிற எல்லா வண்டியுமே இன்ஜின் நான் ரொம்ப செலக்ட் பண்ணி தான் எடுத்துருக்கிறேன். இன்ஜின் நல்லா இருக்கும். இதுல வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரண்ட் ஸ்பீடா மீட்டர் கேபிள் ஒன்று மாத்தணும். அப்புறம் ஆர்என் ரெண்டுமே ஃபிக்ஸ் பண்றதுக்கு வச்சிருக்கிறோம். ஸோ இதையுமே வந்து நேரில் வந்து பாருங்க, வண்டி ஓட்டி பாருங்க. நீங்க லோக்கல் ஏரியா இருக்கும் போது நான் அவங்க பேருக்கு நேம் டிரான்ஸ்ஃபர் பிளஸ் எஃப்சி எல்லாமே எடுத்து கொடுத்துட்றேன். அந்த செலவுல என்னோட சேர்ந்தது. ஆர்என் ஃபிக்ஸ் பண்ணிடுவோம்.
அப்புறம் அந்த ஸ்பீடா மீட்ரு என்னென்ன ஒர்க் இருக்குதோ அந்த ஜென்ரல் ஒர்க் எல்லாமே ஃபினிஷ் பண்ணி தான் அந்த ரேட்டுக்குள்ளே கொடுக்க போகிறேன். 125 ஃபைனல் ரேட்டுங்க. வித் 5 வருஷம் எஃப்சி இன்சூரன்ஸ் எல்லாமே உங்கள் பேருக்கே வந்துடும். வேற எந்த செலவுமே இந்த வண்டியில் இருக்காது. பேட்டரி புதுசு போட்டிருக்கிறோம், பெயிண்ட் கம்ப்ளீட்டாக பண்ணியிருக்கிறோம். அது வந்து பார்த்தீங்கன்னா சைலன்சர் பெண்டு டூமு நிக்கல் ஒர்க் பண்ணியிருக்கிறோம். பப்பிங்லேருந்து எல்லாமே கண்டிஷன் பக்கா கண்டிஷனில் இருக்குது. ஸோ அப்படியே நெக்ஸ்ட் இந்த வண்டி பார்த்துடலாம். ஸோ இந்த வண்டியை பாருங்க, இது வந்து பார்த்தீங்கன்னா 85 மாடல் டீசல் என்டாஸ்மெண்ட் புல்லட்டு. பக்காவாக பெயிண்ட் பண்ணியிருக்குதுங்க. பெயிண்டிங் எல்லாமே பண்ணியிருக்கிறோம். கர்நாடகா பம்பர் பூஸ் போட்டிருக்கிறோம், ஆரன் பண்ணியிருக்கிறோம். வயரிங் கிட்லேருந்து எல்லாமே கம்ப்ளீட்டாக ஒர்க் பண்ணியிருக்கிறோம். சீட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஃபேப்ரிகேட் பண்ண சீட்டு தான் நான் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறேன். ஹைட்ராலிக் ஃபோர்க் இருக்குது. செல்ஃப் வந்து பார்த்தீங்கன்னா பக்கா கண்டிஷனில் இருக்குது. நான் செல்ஃப் போட்டு கட்டுற பாருங்க. ஸோ இந்த வண்டியும் பார்த்தீங்கன்னா 5 வருஷம் ஃபுல்லாக எஃப்சி கரண்ட்ல இருக்குது. 1 இயர் இன்சூரன்ஸ் கரண்ட்ல இருக்கு. 2 ஓனர், நம்பர் ஆஃப் ஓனர்ஸ் 2 ஓனர். சென்டர்ல பெரிய பேட்டரி ஆல்டர் பண்ணது. இன்னைக்கு இந்த கண்டிஷன்ல சென்டர்ல பெரிய பேட்டரியை நீங்க ஆல்டர் பண்ணலாம் 30 to 35,000 உங்களுக்கு எக்ஸ்பென்சஸ் ஆகும். ஸோ செல்ஃப் எல்லாமே பக்காவா இருக்குது. எனக்கு எந்த ஒர்க்கும் பண்ணக்கூடாது. புக்கு கரண்ட்ல இருக்கணும், செல்ஃப் கண்டிஷன் நல்லா இருக்கணும், இன்ஜின் நல்லா இருக்கணும், ஹைட்ராலிக் ஃபோர்க் இருக்கணும், அலாயில் இருக்கணும். அந்த கண்டிஷன்ல வண்டி வேணுங்கிறவங்க இந்த வண்டி ஓட்டி பாருங்க. ஓட்டுறதுக்கு ரொம்ப ரொம்ப எக்ஸலன்ட் கண்டிஷன்ல இருக்கும். அப்படியே நெக்ஸ்ட் இந்த வண்டியை பார்த்துடலாம். ஸோ இவ்வளோ வண்டி இருக்கிறதுல ஒரே ஒரு பெட்ரோல் புல்லட் மட்டும் தான் சேல்ஸுக்கு இருக்கு. லாஸ்ட்டாக போட்ட சேல்ஸ் அப்டேட் வீடியோவில் நிறைய பேர் பெட்ரோல் புல்லட் கேட்டே இருந்தீங்க. ஸோ இந்த பெட்ரோல் புல்லட் வந்து பார்த்தீங்கன்னா சேல்ஸுக்கு இருக்குங்க. டிசிஇ ஓல்டு மாடல் 86 மாடல் 984 ஓகேங்களா. 2028 12வது மாதம் வரைக்கும் உங்களுக்கு எஃப்சி கரண்ட்ல இருக்குது. இன்சூரன்ஸ் கரண்ட்ல இருக்கு. நம்பர் ஆஃப் ஓனர்ஸ் 3 ஓனர்ல இருக்குங்க. நான் வண்டியை ஸ்டார்ட் பண்ணி காட்டுறேன். பீட் சவுண்ட் எல்லாம் கேளுங்க. ஸோ ரொம்ப மைல்டா இருக்கு. ஓட்டுறதுல இருந்து எல்லாமே பக்கா கண்டிஷன்ல இருக்கும். இந்த வண்டியை பர்ச்சேஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க கீழே உள்ள நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்க. இந்த வண்டிக்கு ரேட் வந்து பாத்தீங்கன்னா 98,000 பிக்சட் ரேட்டுங்க. பெட்ரோல் புல்லட்டு உங்களுக்கு எஃப்சி கரண்ட்ல இருக்கு, இன்சூரன்ஸ் கரண்ட்ல இருக்குது. ஸ்மார்ட் கார்டு ஆர்சியில வந்துடும். நம்ம ஈரோடு ரெஜிஸ்ட்ரேஷன்ல தான் இருக்குதுங்க. லாஸ்ட் ஓனர் பார்த்தீங்கன்னா ஈரோடு. எந்த வண்டி எடுத்தாலும் தயவுசெய்து ப்ளீஸ் நேம் ட்ரான்ஸ்ஃபர் கம்பல்சரியா பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இந்த வண்டி பாருங்க. சேல் அப்டேட் வீடியோல வந்து பாத்தீங்கன்னா நான் 3 கம்பெனி டீசல் புல்லட் சொல்லியிருப்பேன். அதுல ஒரு கம்பெனி டீசல் செல்ஃப் ஸ்டார்ட் சிங்கிள் ஓனர் வண்டி வந்து பாத்தீங்கன்னா சேல்ஸ் ஆயிடுச்சு. இது 2 தான் இருக்குது. இந்த வண்டி பாத்தீங்கன்னா 95 மாடல் வந்து பாத்தீங்கன்னா 1995. உங்களுக்கு ஃபுல்லா 5 வருஷம் எஃப்சி கரண்ட்ல இருக்குங்க. 2030 வரைக்கும் எஃப்சி கரண்ட்ல இருக்குது. இன்சூரன்ஸ் 1 இயர் கரண்ட்ல இருக்கு. கிக் ஸ்டார்ட் வண்டி, செல்ஃப் கிடையாது. பேட்டரி ஒயரிங் கிட்டு எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா தரவா ரீசெக் ஒர்க் பண்ண வண்டி. ஸோ பீட் சவுண்ட்ல இருந்து எல்லாமே நல்லா இருக்கும். டிரைவிங்க்கும் வந்து பக்காவா இருக்கும். இந்த ஓல்டு ஹேண்டில் பார் ஃபிக்ஸ் பண்ணியிருக்குது. வண்டி நான் ஸ்டார்ட் பண்ணி காட்டுறேன். பீட் சவுண்ட் கேட்டுக்கோங்க. ஸோ இந்த வண்டியில வந்து பாத்தீங்கன்னா ஒரிஜினல் பெட்ரோல் புல்லட்டோட டூம் வந்து ஃபிக்ஸ் பண்ணிருக்கு. ஆஃப் மப்ளர் வந்து ஃபிக்ஸ் பண்ணிருக்கு. இல்ல எனக்கு பீட் சவுண்ட் அதிகமா வேணும் அப்படின்றவங்க ஃபுல் மப்ளர் போட்டீங்கன்னா பீட் சவுண்ட் நல்லா இருக்கும். என்னோட சஜஷன் இதே மாதிரி ஓட்டுறது ரொம்ப நல்லா இருக்குங்க. உங்களுக்கு மைலேஜ்ல இருந்து ஓட்டுற டிரைவிங்ல இருந்து சூப்பரா இருக்கும். இல்ல எனக்கு டீசல் புல்லட் பர்ச்சேஸ் பண்றதே சவுண்டுக்காக தான் நினைச்சீங்கன்னா இந்த டூமை கழட்டிட்டு நீங்க ஃபுல் ஓப்பன் டூம் போட்டீங்கன்னா சவுண்ட் ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்கும். இந்த வண்டியோட ரேட் வந்து பாத்தீங்கன்னா 125 ஃபிக்ஸட் ரேட்டுங்க. உங்களுக்கு 5 வருஷம் ஃபுல்லா எஃப்சி கரண்ட்ல வந்துடும். 1 இயர் இன்சூரன்ஸ் கரண்ட்ல வந்துடும். நம்பர் ஆஃப் ஓனர்ஸ் 4 ஓனர் கண்டிஷன்ல இருக்குது. இந்த வண்டியும் வேணும்னு நினைக்கிறவங்க டைரக்டா நம்ம ஒர்க் ஷாப் வாங்க, வந்து பாருங்க, டெஸ்ட் டிரைவ் பாருங்க, வந்து பார்த்து பிடிச்சிருக்கிறத பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், லாஸ்டா இந்த வண்டி வந்து பாத்தீங்கன்னா இது வந்து டாரஸ் வண்டி 1999 மாடல். இதுதான் வந்து டாரஸ் புல்லட்டு. பட் ஆனால் ரீபெயிண்ட் பண்ணி எல்லாத்தையுமே மாத்திட்டாங்க. ரெட் டீலக்ஸா அவங்களோட டேஸ்ட்டுக்கு மாத்திட்டாங்க. 2029 வரைக்கும் எஃப்சி கரண்ட்ல இருக்கு. நம்பர் ஆஃப் ஓனர்ஸ் 2 ஓனர் கண்டிஷன்ல இருக்கு. இன்சூரன்ஸ் கரண்ட்ல இருக்கு. இந்த வண்டி இப்போதைக்கு பட் ஆனால் சேல்ஸ் கிடையாது. ஏன்னு கேட்டீங்கன்னா இதை ரீஸ்டோர் பண்ணும்போது சின்ன சின்ன ஒர்க்கில் இன்னும் கரெக்ஷன் பண்ண வேண்டியது இருக்குது. அதெல்லாம் நான் முடிச்சுட்டு தரேன். இன்னும் கூலிங் கவர் மாட்டாமல் இருக்கு. கொஞ்சம் டீசல் லீக்கேஜ் இருக்கு. ஸோ பேக்கில் வந்து பார்த்தீங்கன்னா நம்பர் பிளேட் பீடிங்ல வந்து ஃபிக்ஸ் பண்ணாமல் இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஜென்ரல் ஒர்க்கு சின்ன சின்ன ஒர்க் இருக்குது. இதை நேரில் வந்துட்டு நீ எனக்கு கையோட அதை முடிச்சு கொடுக்குன்னு சொன்னீங்கன்னா அது என்னால் கொஞ்சம் முடியாது. ஸோ இப்போ இந்த 1 வீக்காக ஒர்க் ரொம்ப போயிட்டு இருக்கனால இதை அர்ஜென்ட்டுக்கு செய்ய முடியாதுங்க. கொஞ்சம் டைம் கொடுங்க. இதை நான் வந்து ரீபோஸ்ட் பண்ணுறேன். இதை வந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் ரீபோஸ்ட் பண்ணுறேன். இல்லை நேரில் வந்து பாருங்க. வண்டி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்ற பட்சத்தில் நீங்கள் அட்வான்ஸ் கொடுத்துட்டோ இல்லை வந்து ப்ரீ புக் மாதிரி பண்ணிட்டு கூட போங்க. அப்புறம் ஏதாவது எக்ஸ்ட்ரா ஒர்க் இருந்தால் கூட நான் உங்களுக்கு இந்த வண்டிக்கு நான் செஞ்சு தரேன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லா வண்டியுமே பார்த்தீங்கன்னா ஓவரால் நான் எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். மெயினாக நீங்கள் எல்லாருமே கால் பண்ணது வந்து ப்ரைஸுக்காக தான். என்ன ப்ரைஸ், இந்த வண்டி என்ன ரேட், அந்த வண்டி என்ன ரேட்டுன்னு கேட்டுட்டு இருந்தீங்க. ஸோ அதை முடிஞ்ச அளவுக்கு நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். நேரில் வாங்க. நேரில் வந்து நீங்கள் ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வண்டிக்காக நீங்கள் வர போகிறது கிடையாது. நிறைய பேர் வந்து என்ன சொல்கிறீங்கன்னா, நான் லாங்கில் இருக்கிறேன், 300 கிலோமீட்டர் 400 கிலோமீட்டர்லாம் சொல்கிறீங்க. ஸோ எவ்வளோ தூரத்துலேருந்து வந்தீங்கனாலும் ஒரு வண்டிக்காக வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அது வந்து உங்களுக்கு
கொஞ்சம் ஏதாவது ஃபெயிலியர் ஆச்சுன்னா உங்களுக்கு லாஸ் ஆகலாம். பட் ஆனால் நீங்கள் வந்து பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 10 to 15 வண்டி ஒரே இடத்துல நீங்கள் பார்க்க போறீங்க. ஸோ அதனால நேரில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ இன்கேஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வண்டிக்கு ஒருத்தர் வரா இருப்பாங்க. ஸோ அதை விட பெஸ்ட்டாக இன்னொரு வண்டி தோணும். ஸோ ஒரு சிலர் வந்து பார்த்தீங்கன்னா ஹை ரேட்டில் வாங்கலான்னு இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த வண்டி பிடிக்கும். ஸோ நேரில் வந்து பாருங்க, எல்லா வண்டியுமே டெஸ்ட் ட்ரைவ் பண்ணுங்க. உங்களுக்கு நீங்க பர்ச்சேஸ் பண்றீங்களோ இல்லையோ அது வந்து செகண்ட் திங். ஏதாவது இன்னைக்கு நீங்க என் ஒர்க் ஷாப் வந்தீங்கன்னா இந்த வெண்டேஜ் புல்லட்டை பத்தி கண்டிப்பா லேர்ன் பண்ணிக்குவீங்க. நிறைய பேர் ஸ்டார்ட் பண்றது தெரியாம கூட நிறைய பேர் என் ஒர்க் ஷாப் வந்திருக்காங்க. அவங்களுக்கு நான் வந்து எப்படி ஸ்டார்ட் பண்ணணுன்றத சொல்லி கொடுத்துருக்கிறேன், கீர் எப்படி போறோன்றதெல்லாம் சொல்லி கொடுத்துருக்கிறேன். ஸோ நீங்க பர்ச்சேஸ் பண்றதுக்காக வரீங்களோ இல்லையோ அது செகண்ட் திங். வெண்டேஜ் புல்லட் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், அதாவது ஓல்டு டீசலா பெட்ரோல் ரொம்ப பிடிக்கும், அட்லீஸ்ட் நீங்க வந்து ஒன்ஸ் விசிட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் சேல்ஸ் வீடியோல கூட நீங்க வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஏதாவது நீங்க இதுல இருந்து புதுசா விஷயம் தெரிஞ்சுக்குவீங்க. வண்டி எப்படி இருக்குது, எப்படி ஸ்டார்ட் பண்ண முடியும், எப்படி ரன் ஆகுது அப்படிங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கலாம். தாராளமா வாங்க, நேர்ல வாங்க, எல்லா வண்டியும் கூட டெஸ்ட் ட்ரைவ் பண்ணுங்க. நான் எதுக்குமே அப்ஜெக்ஷன் சொல்லவே மாட்டேன். முடிஞ்ச அளவுக்கு யாராவது தெரிஞ்சவங்கள நாலேஜ் உள்ளவங்கள கூட்டிட்டு வந்துருக்காங்க, அது இன்னும் உங்களுக்கு வந்து ரொம்ப பெஸ்டா இருக்கும். நேர்ல வந்து பார்த்துட்டு வண்டி பிடிச்சிருச்சு, ரொம்ப லாங்ல இருக்கிறோம், என்னால ஓட்டிட்டு போக முடியாது அப்படின்னு நினைக்கிறவங்களா இருந்தாலும் அதுக்கும் நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன். யாராவது ஆள் அரேஞ்ச் பண்ணி விடுறேன், இல்லைன்னா பார்சல் போடுறா இருந்தாலும் பண்ணி விடுறேன். என்னால முடிஞ்ச சப்போர்ட் கண்டிப்பா உங்களுக்கு நான் பண்றேன். எனக்கு வந்து நீங்களும் சப்போர்ட் பண்றீங்க, என்னோட சேனலை ஃபாலோ பண்றீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கிறீங்க. ஸோ அவங்களுக்கு எல்லாருக்கும் நான் முடிஞ்ச சப்போர்ட் பண்றேன். எனக்கு எல்லாருமே நீங்க வண்டியை பர்ச்சேஸ் பண்றவங்க சந்தோஷமா வண்டி எடுத்துட்டு போகணும். செகண்ட், இன்னொரு இம்பார்ட்டன்டான விஷயம், நேம் ட்ரான்ஸ்ஃபர் கம்பல்சரியா பண்ணணும். அதுக்கு நீங்க ஒத்துழைப்பீங்கன்னு நினைக்கிறேன். கீப் சப்போர்ட்டிங். நம்மளோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஃபேஸ்புக் பேஜ் அண்ட் இன்ஸ்டாகிராம் பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இப்போ சப்போஸ் இதுல ஏதாவது சேல் ஆகாம இருக்கிற வண்டியை நான் உங்களுக்கு அப்டேட் பண்றேன். இப்போ நீங்க இந்த போட்டிருக்கிற வீடியோல இந்த வண்டி சேல் ஆயிடுச்சா இருக்குதான்றதை நீங்க எப்படி தெரிஞ்சுக்க முடியும்னா, கீழே கமெண்ட்ல நான் போடுறேன். ஏதாவது வண்டி சோல்ட் அவுட் ஆயிடுச்சோ இல்லைன்னா நான் டெலிவரி போஸ்ட் அந்த மாதிரி நான் போடுவேன். என்னோட சேனலை பார்த்துட்டே இருங்க. கீப் சப்போர்ட்டிங். ரொம்ப நன்றி. நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு ரொம்ப சப்போர்ட் பண்றீங்க. தேங்க்யூ ஸோ மச். நெக்ஸ்ட் ஒரு வீடியோல மீட் பண்றேன். பை.